ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழக கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை இந்த வீடியோ ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். உண்மையான ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுக்க பல்வேறு கடுமையான விதிமுறைகளை வகுத்துள்ளது. இதன்படி அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவர்கள் மற்றும் முறையான ஆவணங்கள் இல்லாதவர்களும் இந்த சலுகையை பெற முடியாது என்றத தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த சலுகை வழங்கப்பட மாட்டாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒரு குடும்ப அட்டையின் அடிப்படையில் ஒருவருக்கு மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்படுவதும், விவசாயம் சார்ந்த மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பெற்ற கடன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும். தகுதியற்ற விண்ணப்பங்களை நீக்கிய பிறகு சுமார் 13 லட்சத்துக்கு அதிகமானோர் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ பட்டியல் வெளியிட போறதா தகவல்கள் வந்திருக்குங்க. சோ முதல்வர் விஜய் அவர்கள் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பற்றின ஒரு சில அறிவிப்புகளை விரைவில் நமக்காக வெளியிட இருக்காரு. சோ நகைக்கடன் அறிவிப்பை விரைவில் இதை யாருக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியிட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பொருளாதார சுமையை குறைத்தல், விவசாயம் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்கியவர்களுக்கு 5 சவரன் அதாகப்பட்டது 40 கிராம் தாங்க. இது அரசு அறிவித்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்பட்ட கடன்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சரிங்களா? சோ இது ஃபில்டர் மாதிரி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா பெறப்பட்ட விண்ணப்பங்கள் நகைக்கடனுடைய 48 லட்சம், அதுல 35 லட்சம் பேர் நிராகரிப்பு, 13 லட்சம் பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. கணினி மூலம் பகுப்பாய்வு, ஆதார் மற்றும் ரேஷன் எண்கள் இணைக்கப்பட்டு முறைகேடுகள் முழுமையாக வடிகட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது தகுதியினுடைய ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மேலும் பாத்தீங்கன்னா தகுதியான வங்கிகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள், அப்புறமேல் இந்த இந்தியன் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், ரிசர்வ் வங்கியின் கீழே இயங்கும் பொதுத்துறை வங்கிகள், உதாரணம் ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க். ஓகேங்களா? தனியார் நிதி நிறுவனங்கள், தேசியமயமாக்கப்பட்ட பிற வங்கிகள் இதுல வராது. தள்ளுபடி பெறறதுக்கு தகுதி இல்லை அப்படின்றத தெள்ள தெளிவாக அடிச்சு சொல்லிட்டாங்க. சோ தனியார் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்களை பெற்ற கடன்களுக்கு தள்ளுபடி 100% கிடையாது. பிரைவேட் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இதுக்கும் கிடையாது. பிரைவேட் பேங்க் வைக்கப்பட்ட நகைகளுக்கும் இது பொருந்தாது. ஓகேங்களா? 5 சவரன் அதாவது 40 கிராம், 41 கிராம் இருந்தா கூட உங்களுடைய தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு சலுகை மட்டும்தான் வழங்குறோம் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை, ஒரு ரேஷன் கார்டு, ஒரே ஒரு 5 சவரன் நகைக்கடன், ஒரே ஒரு ரேஷன் கார்டை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் 4 கடன்கள் வாங்குவது முறைகேடு. அனைத்து கடன்களும் தகுதியற்றதாக கருதப்படும். தள்ளுபடி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கட்டத்திற்கு இப்பவே நீங்க தயாராகலாம். ஸோ அனுமதிக்கப்பட்ட அடையாள சரிபார்ப்பு, நீங்க உங்களோட ரேஷன் கார்டை வாங்கணும் அப்படின்னா புதுசா அப்டேட் பண்ணா அலுவலகம் அடையாள சரிபார்ப்பு, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் இது ரெண்டுமே கரெக்டான நேம் இருக்கிற மாதிரி எடுத்து போனீங்கன்னா அளவு சரிபார்ப்பு கொடுத்துருவாங்க. அளவு வரம்பு, நகைக்கடன் 5 சவரன் அதாவது 40 கிராம், அதற்கு குறைவான அளவு. குடும்ப வரம்பு, ஒரு குடும்ப அட்டைகளுக்கு ரேஷன் கார்டு, ஒரு நகைக்கடன் மட்டுமே வழங்கப்படுகிறது. பயிர்கடன் அல்லது வறுமைக்கு கோல்கிட்டிற்கு உள்ள அத்தியாவசிய தேவைகளுக்கான கடன்கள் மட்டுமேங்க. ஸோ இது அனுமதிக்கப்பட்ட ஒரு அப்டேட் தான். நான் இப்போ உங்களுக்காக ஒரு தெள்ள தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அளவு வரம்பு மீறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி நிராகரிப்பு செய்யப்படும். ஓகேங்களா? பயனாளி பாத்தீங்கன்னா சிறு விவசாய இருக்கும் பட்சத்துல ஒரு கடன் மட்டுமே, 4 வேளாண்மை கடன்கள் வைத்திருந்தாலும் ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடி. அரசு ஊழியர் ஒரு கடன் மட்டுமே, 3 சவரன் நிராகரிப்பு செஞ்சிருப்பாங்க. நிறைய நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க. 3 சவரன் தான், 1 சவரன் தள்ளுபடி. நடுத்தர குடும்பத்தினர் ஒரே ஒரு கடன் மட்டுமே 5 சவரன் வணிக நோக்கத்துல நிராகரிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.